நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் ஆகியோரை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரிய மனுவை இன்று விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நெல்லை சுயேட்சை வேட்பாளர் ராகவன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய 4 கோடி ரூபாய் பறிமுதல் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் சார்பாக வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த 28,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரங்களில் இருவரையும் தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனு மீது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இருவரையும் தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்ட நிலையில் நீதிபதிகள் மனுவை இன்று விசாரிப்பதாக தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.